சாட்சியான மேக சந்தியாக பரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். அளவுக்கு பெற்று தந்தவரே, இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தவர்களும் விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியருளும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மரவள்ளியின் ஒளியே பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்றுத்தாரும். நலன்களை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலைவாய்ப்பை பெற்றுத்தரவும் நாம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும் வேலையின்றி இருப்பவருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித
சந்தியாகப்பரே, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். விண்ணப்பங்கள். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் வேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை ஆட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எம் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து, மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக இந்த மாதத்தில் முதல் வியாழனாகிய சந்தியாகப்பருக்கு உகந்த நல்ல நாளிலே அவர் வழியாக தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் இந்த திருப்பீடத்திலே வைத்து மௌனமாக மன்றாடுவோம். வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் திருப்பிடத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் புனித சந்தியாகப்பர் தாமே நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நாம் வேண்டக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் வரங்களாக தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அதே வார்த்தைகளை இறைபதம் சமர்ப்பிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென நன்றி. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உம் மக்களாகிய
நாங்கள் அருள்வாழ்வில் வளர்வதற்காக திரு அவை மூலம் நீர் தந்துள்ள திருவருள் சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைக்கவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அழகியின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எங்கள் மன்றாட்டுகளை இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுத்தந்த புனித சன்னியாசங்கள் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயாளர்களை ஆசீர்வதித்தல். நம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிரம்ப பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலமில்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீர் உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. மகன் தூய ஆவியின் பெயராலே. இங்கே கூடியுள்ள நம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். பரலோகத்தி மண்ணில் அருள்மழை பொழியும் புனித சந்தியாகப்பரே, எங்களின் பாதுகாவலரே, தேவதாயினால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்த புனித சந்தியாகப்பரை, துன்பப்படுவோரையும் துயதுரைக்கும் அன்புமிக்க புனிதரை, இது அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடி வந்துள்ளோம். உமது மன்றாட்டினால் எங்களை காத்தரலும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் சிற்றப்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வாராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, உடன் இருந்தவர் நீர். உன்னை நோக்கி வேண்டுதல் செய்வருடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவருடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு யார் உதவுவார்? நீர் நேயாவிட்டால் எங்களை சக்தி மிக்கவராக இருக்கிற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழி நடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி மேம்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியனை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும்
புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிகு வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பினும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பினும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி சாகு வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரபுபட்டிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பனுடைய பக்தர்களே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய தேவைகளுக்காக இந்த புனித ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கிறோம். எல்லாம் அவரால் கூடும், எல்லாம் அவரால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற இந்த ஒரு நிலையில்தான் நீங்கள் நானும் இந்த சந்தியாகப்பரை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த ஸ்தலத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். மனம் தளராமல் ஆண்டவருடைய அந்த வரங்களை, புனித சந்தியாகப்பருடைய அந்த பரிந்துரையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திரு தூதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேட்டினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அலகு 26, 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர், என்றும் உள்ள கற்பாரை, உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரை மட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக, மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும்
ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு
இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் பிள்ளைக்கு கொடுக்கிறோம். வாழ்க்கைக்கும் அப்பமாக மாறி வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் வாழ்க்கை சொல்வாராக. புனி சகோதர சகோதரி அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திரு தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பருடைய நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள்
கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது புனித சந்தியாகப்பரை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது. விண்ணும் மன்னகமும் உமது மாற்றையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி இருக்கும் திருவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது தாமஸ் பால்சாமி, இந்த அவனால் திருப்பணியை நிறைவேற்றக்கூடிய அருட்தந்தை பி ஜெயசீலன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்வோம் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய உம் இறை மக்களாகியவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். புனித சந்தியாகப்பரின் ஆன்மீகத்தால் கவரப்பட்ட அன்பு பக்தர்களாக பாறையின் மீது தங்களுடைய வீட்டை கட்ட தயாராக இருக்கக்கூடிய இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் அனுபவிக்கக்கூடிய புனித சந்தியாகப்பரின் ஆன்மீகத்தையும் உமது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இறைவார்த்தையும் தங்களுடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடிய அன்பு மக்களாக இவர்கள் வாழ்வார்களாக. இத்திருத்தல நாடி வந்திருக்கக்கூடிய இவர்களுடைய உள்ளங்களே எழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். எத்தனையோ மக்கள் அலைபேசியின் வழியாக, குறுஞ்செய்தி வழியாக தங்களுடைய வேண்டுதல்களை இத்திருத்தலம் நாடி தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். ரெக்ஸ் வில்லியம் என்று சொல்லக்கூடிய அந்த நபரின் வேண்டுதலுக்காகவும் மற்றும் ஒரு தாயின் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை வளரக்கூடிய அந்த குழாய் அடைபட்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்திலே நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை நாடி நிற்கின்றார்கள். எத்தனையோ சகோதரிகள் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ற உயர்ந்த நம்பிக்கையை கலந்திருக்கின்றார்கள். கடன் தொல்லையினால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்திருக்கக்கூடியவர்கள் திருமணவரன் அமைய வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த சிந்தனையோடு வந்திருக்கக்கூடியவர்கள், எண்ணற்ற வேண்டுதல்களோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை மக்களையும் உம் பதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நீராமி இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த புனித சந்தியாகப்பரின் சிறப்பு நவநாள் திருப்பலியின் வழியாக ஆசீர்வதித்து இங்கிருந்து செல்லும் பொழுது உமது வளங்களை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய அன்பின் திருப்பயணிகளாக மாற்றியருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிக்காயான புனித அடைக்கலமாதா, அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமுகம் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு முளைந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு உமது திருவுளத்திற்கேற்ப உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவழி செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவழி செம்மறியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் நீதி தீர்ப்பகம் தண்டனைக்கும் உள்ளாக்கம் மது பரிவிறக்கத்தாலின் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிடு அருள் புரியும். இதோ இறைவனின் சொம்மரை, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சொம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் இருந்தால் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து வழிநடத்துவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. அனைவரும் அமரவும்.
அன்பார்ந்த புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே, புனித சந்தியாகப்பரோடு தன்னுடைய 3 ஆண்டுகால இறைப்பணியை நிறைவு செய்து சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து தூய்மையான அப்ப வடிவிலே திருவுடலாக நம் முன்பாக பிரசன்னமாயிருக்கின்றார். இந்த நற்கருணை நாதர் நாம் ஜெபிக்கும் பொழுது மட்டும் நம்முடைய தேவைகளை அறிந்து கொள்ளக்கூடியவர் அல்ல. மாறாக அவர் முன்பாக வந்து நின்றாலோ அமர்ந்தாலோ முழங்கால் படியிட்டாலோ போதும், நம்முடைய சிந்தனை என்ன சொல்கின்றது என்பதை அறிந்திருக்கக்கூடியவர். நாம் கேட்கும் முன்பாக நமது தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கக்கூடிய உண்மையுள்ள தெய்வம் இந்த நற்கருணை நாதர். நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்திருக்கக்கூடியவர். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை அறிந்திருக்கக்கூடிய உண்மையுள்ள தெய்வம் இவர். நாம் இப்பொழுது எப்படி அவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம், எந்த நோக்கத்திற்காக இந்த திருத்தலம் நாடி திருப்பயணிகளாக வந்திருக்கின்றோம் என்பதை அறிந்திருக்கக்கூடிய உயிருள்ள இயேசுநாதர் இவர். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, நாம் எதை நோக்கி பயணிப்போம், ஆசீர்வாத மக்களாக மாறுவோம் என்பதை அறிந்திருக்கக்கூடிய உண்மையுள்ள இயேசு கிறிஸ்து இவர்தான். இவரோடு புனித சந்தியாகப்பர் தன்னுடைய அந்த 3 ஆண்டுகால வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தார். எப்படி? சாதாரண ஒரு கடற்கரையில படகுல வேலை செய்திருக்க கொண்டு பொழுது தன்னுடைய பெற்றோராகிய செபதேயுவையும் சலோமியையும் விட்டுவிட்டு தங்களுடைய வாழ்வின் ஆதாரமாகிய அந்த படகையும் மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலைகளையும் விட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவரை பின்தொடர்ந்த புனித சந்தியாகப்பரை போன்று நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வேலைகளை விட்டுவிட்டு, நாம் செய்யக்கூடிய பணிகளை விட்டுவிட்டு, எத்தனையோ உலக காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் துறந்துவிட்டு அவர் பின்னாக அவர் சொல்லிய என்னை பின்பற்றி வா என்ற இறை வார்த்தையை நம்முடைய மூலதனமாக கொண்டு அவர் முன்பாக வந்திருக்கின்றோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை வணங்குகின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், தாவீதின் மகனே உம்மை ஆராதிக்கின்றோம், புனித சூசையின் புதல்வனே உம்மை ஆராதிக்கின்றோம், மரியின் மைந்தனே உம்மை ஆராதிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடக்கத்தில் சொன்னதை போல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு ஈஸியாக அவர் தெரிஞ்சுக்குவார். ஏன்னா நம்முடைய யோசனைக்குள்ள இந்த கடவுளை நாம் கொண்டு வந்து விட முடியாது. நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக, நம்முடைய சிந்தனைக்குள்ளாக அவரை கொண்டு வந்து விட முடியாது. ஏன்னா இவர் நம்முடைய யோசனைகளை எல்லாம் விட பெரிய ஒரு யோசனையாளர். யோசனையில் இவர் பெரியவர். எனவே இவரை நோக்கி நாம் அனைவரும் உருக்கமாக நான் பாட பாட இவர் பெரியவர், ஓசன்னா இவர் வாழ்க என்ற வார்த்தைகளை நம்முடைய ராகங்களாக, நம்முடைய வாய் பாடல்களாக இவர் பதம் சமர்ப்பிப்போம். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை.
நம்ம எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கின்றோம். இந்த திருத்தலத்திற்கு வரும் பொழுது எப்படியோ நம்முடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றோம். இங்கிருந்து சென்ற உடனே நம்முடைய குடும்பங்களில் நல்ல ஒரு அன்பின் பணியாளர்களாக மாறுகின்றோம். நாம் சந்திக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய செயல் வீரர்களாக மாறுகின்றோம். அப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் தலைமை செயலாளராக, தலைமை செயல் ஞானியாக, செயல் வீரராக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இந்த இயேசுதான். செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை பாடுவோம். செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அப்படிப்பட்ட இந்த உயிருள்ள இயேசுவை, நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த உயிருள்ள நற்கருணை நாதரை நாம் வாழ்க என்று போற்றணுமா போற்றக்கூடாதா? சொல்லுங்க, போற்றணுமா போற்றக்கூடாதா? எல்லாம் உங்களுடைய கரங்களை நற்கருணை நாதரை நோக்கி உயர்த்துங்க. எல்லாம் இணைந்து பாடுங்கள். ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. நம்முடைய வாழ்வுக்காக சிலுவையில் அவர் பலியாக மாறினார். எத்தனையோ பேர் நம்ம குழந்தை வரத்திற்காக வேண்டுகின்றோம். நல்ல குழந்தை கிடைத்தவுடனே நன்றி செலுத்துகின்றோம். அந்த குழந்தை வளரும் பொழுது கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வேண்டுகின்றோம். இதே போலத்தான் மாதாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். என்ன? என்னுடைய இந்த குழந்தை இயேசு நல்ல ஒரு பிள்ளையாக வளர வேண்டும், கடைசி வரைக்கும் எங்கூட இருக்க வேண்டும். கடவுள் கொடுத்த பிள்ளை இது. தவமாய் தவம் இருந்தது போல அல்லாமல் பரிசுத்த ஆவியினால் தரப்பட்டு பெண்களுள் சிறந்தவளாக அந்த அருள்மிக பெற்ற மரியா மாறி போனார். அப்படிப்பட்ட அந்த மரியா தன்னுடைய அந்த குழந்தை இயேசுவை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் அவருடைய திருவுளம், மரியாவின் திருவுளம் நிறைவேறவில்லை. இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக அன்னை மரியாவும் அந்த இயேசு பாலனும் மாறி போனாங்க. இந்த மாசம் திருவருகை காலத்தை சிறப்பிக்கின்றோம். எல்லாம் நம்முடைய இல்லங்கள்ல அழகிய நட்சத்திரங்களை, ஸ்டார்களை வீட்டுக்கு வெளியே கட்டி நம்முடைய இல்லங்களில் அழகிய குடில்களை அமைத்து இயேசு பாலனின் பிறப்பை நற்செய்தியாக வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த நிறைமாத கர்ப்பிணியாகிய அன்னை மரியாவினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? இறைவனின் திருவுளத்தை ஒரு துளி கூட பிசுறாமல் செய்ய வேண்டும் என்று ஒரு முழு மனதோடு இந்த உலகத்திலே இறைவனை மனு உருவாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்தார். அதனால தான் நம்ம ஒவ்வொருவருமே அந்த சிலுவையின் வழியாக, அந்த சிலுவையை நம்முடைய மீட்பின் அடையாளமாக, உயிர்ப்பின் அடையாளமாக இந்த நாட்களிலே இயேசு பாலனை குறித்து இந்த திருவருகை காலத்திலே சிறப்பாக சிந்திக்கின்றோம். எனவே இந்த சிலுவை என்பது மடமை அல்ல. நம் ஒவ்வொருவரையும் மீட்க இறைவனின் திருவுளப்படி முழுவதுமாக இறை திட்டத்தை, விருப்பத்தை, அவருடைய திருவுளத்தை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே நன்றி நிறைந்தவர்களாக நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய சிலுவைகளை, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சிலுவைகளை, நாம் காணக்கூடிய சிலுவைகள் நமக்கு மீட்பின் அடையாளம் என்ற உயர்ந்த மனத்தோடு பாடுவோம். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை பாடுவோம். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சீரகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை பாடுவோம். சீரகுகளால்
கரங்களை உயர்த்தி ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய நற்செய்தியை பார்த்தீங்கன்னா யாரு அறிவாளிகள் யாரு அறிவிலிகள் என்பதை நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகிறது. யாரு விண்ணரசிற்குள் புக தகுதி இருக்கின்றதோ அவர்கள் அறிவாளிகள், யாரு விண்ணரசுக்குள் புக தகுதி இல்லையோ அவர்கள் அறிவிலிகள், முட்டாள்கள். இயேசு சொல்றார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் முதல் வரியை கவனிச்சிருந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் சில டைம்ல பயத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கோயிலாக திருத்தலங்களாக திருப்பயணிகளாக போகும் பொழுது நம்ம என்ன வேண்டுறோம்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு இந்த வேண்டுதலை தாரும், ஆண்டவரே நீர் எனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி. இதைத்தான் நம்ம வேண்டுவோம், இதைத்தானே வேண்டுவோம். வேற ஏதாவது வேண்டுவோமா? எது சொன்னாலும் முதல்ல என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே அப்படின்னு. ஆனா இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது அப்படிங்கிறார். இது நமக்கு ஒரு அச்சத்தை தரக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் கூட இயேசு நம்மை பயமுறுத்தணுமோ இல்லை அச்ச மூட்டணுமோ அதை விரும்பல. இந்த நிலையை தாண்டி நம்முடைய ஆன்மீக வாழ்விலே பக்தி முயற்சியிலே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு விழிப்பை தருகின்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீடுகளுக்கு போனோன்னு நாம் வாழக்கூடிய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, பெற்றோருக்கு பிள்ளைகளாக, தலைவலிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருந்தோம்னா நாம் விண்ணரசுக்குள் போவோமா? போக மாட்டோம். இங்கே என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என் இறைமகன் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற விழுமியங்களை பின்பற்ற வேண்டும். மற்றவரை அன்பு செலுத்த வேண்டும், மற்றவருக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும், பிறருக்கு இரக்கத்தை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வார்த்தையும் செயலும் எப்பொழுது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக மாறி போகின்றதோ அப்பொழுது நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சந்தியாகப்பர் பார்த்தீங்கன்னாங்க இதைத்தான் செஞ்சார். இயேசுவோடு இருக்கும் பொழுது அவருடைய போதனைகளில் முழுவதுமாக மூழ்கியவராக அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உள்வாங்கிக் கொண்டே இருந்தார். அதனால தான் அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு அவர் விட்டு சென்ற அந்த இறைப்பணியை பல்வேறு நாடுகளுக்கு, பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து சென்று அவர் போதித்ததை போல போதித்து மக்களை மனம் திருப்பினார். அப்படி கிறிஸ்துவை நோக்கி மனம் திருப்பிய அந்த மனிதனுக்கு கிடைத்தது என்ன? மறைசாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. தலை வெட்டப்பட்டு புனித சந்தியாகப்பர் தன்னுடைய இரத்தத்தை விசுவாசத்தின் வித்தாக மாற்றியிருக்கின்றார். அவர் அப்படி விட்டு சென்ற அந்த நம்பிக்கையில் நாம் அனைவருமே வேரூன்றியதன் காரணமாகத்தான் புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு நாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். ரோமை நாட்டில் ஆர்மேனியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் செபஸ்தியே என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரவர்த்தி, இசியோனிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி இருக்கின்றார். இவர் என்ன செய்கிறார் எனில், யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவரையுமே கொன்று குவிக்கின்றார். இவர் பார்த்தீங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 316வது ஆண்டுல வாழ்ந்த ஒரு அரசன், சக்கரவர்த்தி. இந்த ஆள் என்ன செய்கிறார் எனில், ஒரு படையை வச்சிருக்காரு. இந்த படையில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை முழுவதுமாக அறிந்து கொண்டு
இயேசு உண்மையாலுமே தெய்வம் அப்படிங்கிறதுக்காக இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இந்த சக்கரவர்த்திக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. ஏண்டா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களே, நான் தாண்டா உங்களுக்கு கடவுள், நான் தாண்டா உங்களுக்கு தெய்வம், நீங்க என்னையத்தான் வணங்கணும், ஆனா அந்த இயேசுவை போய் வணங்குறீர்களே அப்படின்னு 40 படை வீரர்கள் யாரு இயேசுவை பின்பற்றினார்களோ அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்கிறார். இந்த சித்திரவதையின் ஒரு முத்தாய்ப்பாக முதிர்ச்சியாக 40 பேரையும் கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். எப்படி செய்வீங்களா கொள்றான்? அது ஒரு குளிர் பிரதேசம். எனவே குளிர் பிரதேசமாகிய அந்த இடத்துல ஐஸ் வாட்டரை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அந்த 40 பேரையும் அந்த குளிர் ஐஸ் வாட்டர் இருக்கக்கூடிய அந்த தண்ணிக்குள்ளே இறக்குறான். எல்லாம் உடல் நடுங்கி அவர்களுடைய நாடி நரம்பு எல்லாம் உறைந்து போகின்றது. இருந்தாலும் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஐஸ் கட்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஐஸ் கட்டி எல்லாத்தையும் அவங்க மேலே கொட்டுறான். இந்த சக்கரவர்த்திக்கு கீழே ஒரு நூற்றுவர் தலைவன் இருக்கின்றான், செம்பேயூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நூற்றுவர் தலைவன் இதெல்லாம் பார்க்குறான். பார்த்து அவங்க எல்லாருமே இருந்து கொண்டு இருக்கிறார்கள், ஓகே போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தூங்க போகிறான். தூங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றது. என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் வருகின்றார். அந்த தேவதூதன் ஒவ்வொருத்தருக்கா மணிமகுடத்தை, அதாவது ஒரு கிரீடத்தை, வெண்மை நிறமான ஒளிமிக்க அந்த கிரீடத்தை வச்சுட்டே இருக்கான். இவரும் அந்த கனவுல அந்த காட்சியை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். யாரு? அந்த நூற்றுவர் தலைவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா 39 பேருக்கு அந்த கிரீடத்தை வைக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒவ்வொருத்தரும் சாகும்போது என்ன நடக்குது? கடவுளுடைய தூதர் ஒவ்வொருத்தருக்கா கிரீடம் வச்சுட்டு இருக்கார். இவர் தூங்கிட்டு அந்த காட்சியை கண்டு கொண்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 40வது ஆள் அந்த கிரீடத்தை பெறாமல் சக்கரவர்த்தியை நோக்கி விரைந்து ஓடுகின்றார். இவருக்கு உடனே அந்த கனவு கலைஞ்சிருச்சு. முழிச்சு ஓடி போய் பார்க்கிறார். 39 படை வீரர்கள் இயேசுதான் கடவுள் என்று சொல்லிவிட்டு இறந்து போய்விட்டார்கள். 40ஆவதுக்காம் பார்த்தீங்களா, ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, ஐயோ நம்ம சாகக்கூடாது இயேசுவுக்காக, சக்கரவர்த்திட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த ஐஸ் வாட்டரை விட்டு வெளியே எந்திரிச்சு ஓடுவான் அரசரை நோக்கி. எனக்கு மன்னிப்பு வழங்குக சக்கரவர்த்தியே, நீங்க தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி ஓடுவான். இவருக்கு இங்க கனவு கலையுது, பார்த்தா அங்க நிஜமா நடந்துட்டு இருக்கு. இந்த 40வது ஆளாக அந்த தேவதூதன் கிரீடத்தை கையில வைத்து கொண்டிருந்தார் பார்த்தீங்களா, அந்த தூதனாக இவர் என்ன செய்கிறார் எனில், அந்த நூற்றுவர் தலைவன் அந்த ஐஸ் வாட்டருக்குள்ள இறங்கி, நானும் இயேசுவை விசுவசிக்கிறேன், நான் கண்ட காட்சி உண்மையான காட்சி, இந்த இயேசு உயிருள்ள தெய்வம் என தன்னுடைய உயிரை மாய்த்து கடவுளுடைய தூதரிடமிருந்து அந்த 40வது கிரீடத்தை பெற்று மரித்து போகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடவுள் தரக்கூடிய கிரீடத்தை இந்த மரவப்பட்டி புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திலிருந்து பெற்று செல்ல வந்திருக்கின்றோம். அவருடைய திருவுடலை முழுவதுமாக இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு அனுபவித்தோம். நம்முடைய ஆன்ம பசி போக்கக்கூடிய அருமருந்தாக இந்த திருவுடல் இருந்தது. அப்பேற்பட்ட இந்த திருவுடல் நம் முன்பாக தனது பிரசன்னத்தை முழுவதுமாக தந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவருமே பல நேரங்களில் அந்த இயேசு தரக்கூடிய அன்பு கிரீடத்தை பெற்று செல்லக்கூடிய மக்களாகத்தான் தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருக்கின்றோம். புனித சந்தியாகப்பர் தலைவெட்டுப்பட்டு இறந்திருந்தாலும் கூட இந்த திருத்தலத்திலே தன்னுடைய உயிருள்ள பிரசன்னத்தின் வழியாக இயேசு இறை தந்தை தூய ஆவி அவருக்கு தந்த அந்த கிரீடத்தை இங்கு வரக்கூடிய இறை மக்களாகிய புனித சந்தியாகப்பரின் பக்தர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்குமே தந்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது விருப்பம் என்னமோ, நமது திருவுளம் என்னமோ அதன்படி வாழாமல் இறைவனின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அன்பு மக்களாக வாழும் பொழுது நாமும் இறைவன் தரக்கூடிய அந்த அன்பு கிரீடத்தை, ஒளிமிக்க கிரீடத்தை நாம் சுமக்க முடியும். அதற்கான வரம் வேண்டி
இன்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் வைத்துள்ளது அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.